வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. என்னதான் சீரியலில் எபிசோட்ஸ் ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் ஃபயராக அப்படிலாம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு பாராட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். ஷாத்திகா ஒரு பியூட்டிஃபுல்லாக இந்த அப்டேட்டை இந்த ஒரு சம்பவம் போயிட்டு இருந்தாலும் நாங்கள் ஒரு ஹாப்பி ஃபேஸில் எல்லாருமே பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு செல்ஃபி எல்லாருமே அதே டைமில் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது அழகாக நம்மளுடைய சுவாமி ரீஷேர் பண்ணி ஒரு ஹாட் ஹக் கூட அழகாக ஷேர் பண்ணியிருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, சம்பவம் நம்ம பயந்துட்டு இருந்த மாதிரி இல்லை, ஆப்போசிட் சைடில் அமைஞ்சிருச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே சந்தோஷத்தில் இருக்கும். இந்த அப்டேட்டை ஷாத்திகா நேற்று முன்தினமோ போட்டிருந்தா நம்ம போங்கப்பா அப்படின்ட்டு இருப்போம். இன்றைக்கி அவங்களாடவே அதை நம்ம சிரிச்சுக்கிட்டு பார்க்குறோம். ரைட்டா? இதுதான் விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த சந்தோஷம் வந்துடும். ஸோ ரொம்ப அழகான அவங்களுடைய இந்த டீம் எஃபர்ட் அப்படிங்கிறது இருக்குது. தாத்தா கூட சொல்லியிருந்தார், ஹாப்பியாக தாங்க போகும், ரொம்பலாம் இது பண்ணிக்காதீங்கன்னு. அவங்க ஃபஸ்ட்டுலேருந்து சொல்கிறது என்னென்னா, வண்டி அந்த அந்த போயிருமோ அப்படின்ட்டு நம்ம பயப்படுற மாதிரி இருக்குது, உண்மைதான். பட் ஆனால் அவங்க ஒரு ரூட்டில் கிளியராக தான் போயிட்டுருக்காங்க. அது வரைக்கும் கீழே வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் கை தெழுக்கிறாங்க. புரியுதா? இப்படியே தான் இந்த சீரியல் ரொம்ப நாள் ட்ராக் போயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, விக்காவோட அந்த 1 இயர் கான்ட்ராக்ட் தெரிஞ்சோடனே நம்ம பயந்தோம். இன்னுமே விஜயும் காவேரியும் மனதளவில் இன்னும் பிரியவே இல்லை, இப்போ கொஞ்சம் விலகி தான் இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், எனக்கு தோண சில பாயிண்ட்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள். உண்மையுமே ஆஃப்டர் சம்பவம் நம்ம சீனில் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கும் இந்த செல்ஃபி ஹாப்பியாக தான் தெரியுது. இல்லைன்னா கண்டிப்பாக யோசிச்சுட்டு தான் இருந்திருப்போம். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டே டியூன்.